கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் 3 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை பார்க்கலாம் வாங்க. ஐஸ்வர்யா பயந்துக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ அந்த ரியா வந்து கேட்குறாங்க, என்ன ஐஸு இப்படி பயந்து போய் நிற்கிற, உன்னையை நம்பி தானே இவ்வளோ பெரிய விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் நினச்சேன் அந்த கார்த்திக் கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு, ஆனால் ஈஸியாக அவன் போய் கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இந்த 3 பேரும் கோயிலுக்கு போகாமல் இருந்திருந்தா இன்னும் ஈஸியாக அந்த அபிராமியை ஒரு உச்சி மலையிலேருந்து தள்ளிவிட்டு கொன்று இருக்கலாம் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ஐஸ்வர்யா, ஆனால் இப்போ கார்த்தி வந்து அந்த ரவுடியை தேடி போகிறானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியா சொல்கிறாங்க, இந்த விஷயம் மட்டும் ஆனந்துக்கு தெரிய வந்துச்சுன்னா என்னைய இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவார் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு. ரியாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்று யோசிக்கிறாங்க. ஏதாவது மாட்டிக்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த ஐஸ்வர்யாவை மாட்டி விட்டு நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா நேராக அந்த ரவுடிக்கு கால் பண்ணி, இங்கே பாரு, உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்களோட அட்ரஸை கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டான், அதனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு. அந்த ரவுடியும், மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன நடந்தாலும் அவனால் எங்களை கண்டுபிடிக்க முடியாது, அப்படியே கண்டுபிடிச்சாலும் உங்களை மாட்டி கொடுத்துட மாட்டோம் அப்படின்னு. ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேராக அந்த ரவுடியோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த ரவுடியோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி போயிட்டு, இங்கே பாருங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்ட் எங்கே போயிருந்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் மட்டும் இப்போ உண்மையை சொல்லலைன்னா நிறையவே தப்பு பண்ணியிருக்காரு உங்கள் ஹஸ்பண்ட், கொண்டு போய் ஜெயிலில் வச்சுருவோம், அதுக்கப்புறம் காலத்துக்கும் வெளியில் வர முடியாதபடி பண்ணிடுவோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த அம்மா பயந்து போகிறாங்க. சார், என் புருஷனை எதுவும் பண்ணிடாதீங்க, இப்போ தான் எங்கள் 2 பேருக்கும் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, அவரை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அப்படி எதுவும் பண்ணக்கூடாதுன்னா அவர் வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, சரி சார், நான் இப்போவே வீட்டுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நேராக அந்த ரவுடிக்கு கால் பண்ணி, என்னங்க எங்கே இருக்கீங்க, கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது வாங்க அப்படின்னு சொல்ல, ரவுடியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அப்போ இன்னொரு ரவுடி கேட்குறான், எங்கடா கிளம்புற அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறான், ஏதோ என் பொண்டாட்டி வீட்டுக்கு கூப்பிட்றா, என்னன்னு தெரில, போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு இன்னொரு ரவுடி சொல்கிறாங்க, இங்கே பாரு, எதுக்கும் பார்த்து இருந்துக்கோ, கார்த்தி மட்டும் உன்னை பார்த்தான்னா சும்மா விட மாட்டான் அப்படின்னு. அதுக்கு அந்த ரவுடி சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டு வாசலில் வந்து பைக்கு நின்னத்தோட கார்த்தியும் சரவணனும் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்போ அந்த ரவுடி நேராக வீட்டுக்குள்ளே வந்ததோட நம்ம கார்த்தி அந்த ரவுடியை பிடிச்சிடுறாங்க. அப்போ சரவணன் துப்பாக்கி எடுத்து அந்த ரவுடியெல்லாம் தலைமையில் வைக்க ரவுடி பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, எங்கள் அம்மா எங்கே இருக்காங்கன்னு இப்போ சொல்லலைன்னா அப்படியே சுட்டு கொன்னுருவோம் அப்படின்னு. அப்போ பயந்து போய் அந்த ரவுடி உண்மையை சொல்லிடுறான். அங்கே குடோன்லேருந்து புதுசாக உள்ள ரவுடிங்க கால் பண்ணுறாங்க. அப்போ கார்த்தியை அட்டன் பண்ண சொல்லி நார்மலாக பேச சொல்கிறாங்க. அப்போ அந்த ரவுடியும் நார்மலாக பேசுகிறான், நான் வீட்டுக்கு சாப்பிட தான் வந்திருக்கேன், நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ அங்கே உள்ள ரவுடிங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி ஃபோனை கட் பண்ண கார்த்தி சொல்கிறாரு, இவனை இங்கேயே கட்டி போட்டிருக்கணும், நம்ம போயிட்டு அம்மாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி சொன்ன குடோனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அந்த ரவுடிங்க அபிராமியை வந்து வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க. அப்போ கார்த்தி அந்த ரவுடிகளை அடித்து போட்டு அவங்க அம்மாவை காப்பாற்றுறாங்க. அப்போ அந்த ரவுடியில் ஒரு ரவுடி மயக்கமாக இருக்கும் பொழுது ஐஸ்வர்யா நேராக கால் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ் சொல்கிறாரு, கார்த்தி ஏதோ நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னு. அப்போ அந்த ஃபோனை எடுத்து பார்த்தா ஐஸ்வர்யா தான் கால் பண்ணுறாங்க. கார்த்தி ஃபோனை அட்டன் பண்ணி காதிலேயே வச்சுருக்காரு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கார்த்தி கண்டிப்பாக உன்னை கண்டுபிடிச்சிடுவான், அதனால் அந்த அபிராமியை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த அபிராமியை தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி செம்ம சாக்காகிறாரு. அப்போ கார்த்தி ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக அந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாரு, இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஐஸ்வர்யா தான், நீங்கள் வீட்டுக்கு பெண் போலீஸோட வாங்க, அந்த ஐஸ்வர்யாவை அரெஸ்ட் பண்ணி இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே வரவிடாதபடி பண்ண போகிறேன் அப்படின்னு. அதோட இந்த ப்ரோமோவை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் எந்த வீடியோவை பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.